காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலாரத்னம் மகேஷ் ஐயர் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்காக இந்த அக்ஷய திருதி அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக அக்ஷய திருதி அப்படின்னாலே நகை வாங்குறது, அந்த நாளில் எது வாங்கினாலும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இதனுடைய பூஜை முறை வழிபாடுகள் என்னெல்லாம் இருக்குது? கண்டிப்பாக. அதாவது எப்பவுமே நம்ம எந்த காரியம் பண்ணாலும் விக்னஸ்தஸ்ய நச்சாயத்தே அப்படின்னு மந்திரம் சொல்லியிருக்கு. பிள்ளையாரை வழிபடாமல் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம இந்த டேட்டு நம்ம கணிக்க போகிறோம். அதாவது எத்தனாம் தேதி இது வரப்போகுது, எத்தனாம் தேதி இதுக்கு என்ன அந்த நாளுக்கு உண்டான விசேஷங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். 30/4/2025, அதாவது 30/4/2025 இது வருது. நாள் என்ன கிழமைனா புதன்கிழமை. நம்ம ஒரு பழமொழி இருக்குது, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி அந்த புதனும் கிடச்சிருக்கு, நகைக்கடையில் போனால் தங்கமும் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி ரொம்ப விசேஷ சுப முகூர்த்த தினம். அன்றைக்கி நல்ல முகூர்த்த தினமாக இருந்துட்டுருக்கு. காலையில் 9:30 to 10, சாயந்தரம் 4:30 to 5:30 நல்ல நேரமாக அந்த நாளில் இருக்குது. 10:30 to 11:30 கௌரி நல்ல நேரமாகவும், சாயந்தரம் 6:30 to 7:30 கௌரி நல்ல நேரமாகவும் அந்த நாள் இருக்குது. 12 to 1:30 அன்றைக்கி ராகு காலம். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to 9 யமகண்டம் இருந்துட்டுருக்கு. அன்னைக்கு இரவு, அந்த நைட்டு இரவு 8:32 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம் வருது. காலையில் அன்றைக்கி ஃபுல்லாக ரோகிணி நட்சத்திரம் இருந்துட்டுருக்கு. சாயந்தரம் 6:41 வரைக்கும் திருத்தியை இருக்குது. இது அக்ஷய திருதியே சாயந்தரம் 6:41 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. நல்ல நேரம் சொல்லிட்டேன். அன்றைக்கி அமிர்த யோகம், சித்த யோகம், அற்புதமான யோகங்கள் கூடி இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நாள் வந்திருக்கங்காட்டி, அப்போது ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம், புதனுடைய கிழமை அது. ஸோ புதனுடைய கிழமைன்னு காட்டி புதனுக்கு வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க, கணபதியும் சொல்லுவாங்க, மீனாட்சி அம்பாளையும் சொல்லுவாங்க. அன்னைக்கு ரோகிணி இருக்கங்காட்டி சந்திரனுடைய நட்சத்திரம். ஆனால் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது, லக்ஷ்மி கணபதியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி காத்தால் லக்ஷ்மி கணபதியை வேண்டிட்டு, ரோகிணி நட்சத்திரமாக இருக்கங்காட்டி சந்திரனுடைய நட்சத்திரம், பால் பாயச நைவேத்தியம், வெள்ளை புஷ்பம், மல்லிப்பூ இருக்கு இல்லையா, மல்லி புஷ்பத்தில் அர்ச்சனையை பண்ணி, அன்றைக்கி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு சுமுகஸ்த ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாருக்கு ஒரு 16 நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். எனக்கு அதெல்லாம் தெரியல சார். எனக்கு விநாயகா 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 விநாயகான்னு 14 தடவை. அதுக்கப்புறம் மகாலட்சுமி, பிரகிருத்திம் வித்யாம் சர்வபூதபதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் பரமாத்மியாம் சுஷீம் சுவாகாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயம் லக்ஷ்மியும் நித்தியபுஷ்டாம் விபவரி ஆதித்யம் தீப்தாம் வசுதாம் வசுதான் கமலாம் காந்தாம் காமாட்சியும், இப்படி அம்பாளுடைய 108 அர்ச்சனை. எனக்கு அதுவும் தெரியாது சார். வரலக்ஷ்மி 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 வரலக்ஷ்மின்னு அம்பாளுக்கு பண்ணிவிட்டு, அழகாக பழங்களை வச்சுட்டு, வீட்டில் மாவிலையை கட்டி பழங்களை வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணோம். லாக்கரில் அழகாக அந்த லாக்கரில் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ண அந்த தீர்த்தம் இருந்ததுன்னா 2 தெளித்து விட்டு, ஒரு வெத்திலையோ இல்லை ஒரு மாவிலையோ வச்சிடணும் அந்த இடத்துல. அன்றைக்கி வாங்கிட்டு வர தங்கத்தை, சந்தனம், நீங்கள் சின்ன பொட்டு தாலியை பொட்டாக வாங்கினீங்களா, எது வாங்கினாலும் சரி, சுவாமிக்கு வச்சுட்டு, சின்ன ஏதாவது இந்த காசு வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா சந்தனத்தில் பின்னாடி உருட்டி சுவாமிக்கு நெத்தி பொட்டு மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து நம்ம லாக்கரில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். அக்ஷய திருதியை. இப்போ இந்த அக்ஷய அப்படிங்கிற வார்த்தை எது நம்ம சொல்லப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்க எடுக்க குறையாத வற்றாத ஒரு விஷயத்துக்கு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வாழ்க்கையில் பொன் பொருள், இட்ஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. நமக்கு பொன் பொருள் ஆபரணம் சேர்த்தணும், நம்ம சேரணும். நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவேல், குபேரரை வழிபடுவேல். இப்போ இந்த அக்ஷய திருதியை இதுக்கு முன்னாடிலாம் இல்லையே சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. இப்போ தானே இந்த அக்ஷய திருதியை தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்திருக்கு. தங்கத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மெட்டல், அப்போ வேறு மெட்டல் இருந்தது. இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக திருத்தியை அன்னைக்கு இது செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். திருத்தியைங்கிறது ஒரு திதி இல்லையா, திருத்தியைங்கிறது ஒரு திதி. இந்த திதியில் என்னென்ன செய்யலாம்ன்றத பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருத்தியை பற்றி சொல்லுவாங்க. அக்ஷய திருத்தியில் என்னென்ன செய்யலாம்
இது மட்டும் இல்லை, என்னென்ன செய்யலாம்ங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்கல்யம் செய்கிறதுக்கு சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. அந்த காலத்தில் இப்போல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த காலத்தில் மாங்கல்யம் செய்கிறதுக்கு ஒரு தங்கத்தை எடுத்து சுற்றிலும் குடும்பம் உட்காந்துட்டுருக்கும், நல்லா வேண்டி அந்த தங்கத்தை உருக்கி இது பண்ணுவாங்க. அப்போ மாங்கல்யம் செய்கிறதுக்கு இந்த திருத்தியை வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குது. விவாகம், கல்யாணம், இதில் வந்து இந்த திருத்தியை வந்து திதி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பும்சவனம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு முறை. அதை வந்து திருத்தியை அன்னைக்கு சீமந்த கல்யாணம் திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குழந்தைய தொட்டிலில் போடுறது, இதை வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காது குத்துறது, இது வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். வித்யாரம்பம்னா குழந்தைக்கு முதல்ல உட்காந்து அரிசியிலையோ நெல்லையோ உட்காந்து எழுதுறத, இது வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். உபநயனம், பூணல் போடுற பண்டிகை வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருவு ஏறுறது, அதை ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு எருவு ஏற்றுறது திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். விதை விதித்தல், இந்த விதையை போடுறாங்களா, முதல்ல விதை போடுறாங்க, அது வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கதிர் அறுத்தல், இந்த கதிர் அறுக்கிறதுக்கு வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தானியம் எடுத்து வைப்பாங்க, அது ஒரு முறையாகவே அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அதாவது என்றைக்குமே நமக்கு வந்து வற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானியத்தை வந்து ஒரு கடங்களை வந்து வைப்பாங்க, முதல்ல வைக்கிறது, அது திருத்தியை அன்னைக்கு பண்ணுறது. தானியம் செலவு பண்ணுறது, நீங்கள் தானியம் செலவு பண்ணுறதுன்னா அந்த காலத்தில் அதுவும் 4 நட்சத்திரம் பார்த்து செலவு பண்ணுவாங்க. எடுத்தோடனே டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. 4 நட்சத்திரம் பார்த்து நம்ம கொடுக்குற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சுருக்காங்க, இன்னும் நமக்கு நல்லா வளரணும், வந்தால் தானே கொடுப்போம். ஸோ அதுக்கு கடவுள் வச்சுருக்காங்க, அது திருத்தியை அன்னைக்கு நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடு முதலியவை வாங்குதல் கொடுத்தல். மாடு வாங்குறதுங்கிறது நமக்கு சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாட்டு சந்தை இருக்கும், மாடு வாங்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு துண்டெல்லாம் போட்டு வியாபாரமெல்லாம் பண்ணுவாங்க, அது கணக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கினோன்னா பல்லு பார்ப்பாங்க, மாட்டை வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, பசு மாட்டை. அந்த நாள் கொடுத்தல் வாங்கலை வந்து திருத்தியை அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொடி உடுத்துதல்னு சொல்லுவாங்க, அது வந்து திருத்தியை அன்னைக்கு. கிரக ஆரம்பம்னா ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து திருத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா வியாதியஸ்தர்கள் வந்து குளிக்கிறது, அதாவது ஒரு மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு திருப்பி வருவாங்க, அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுதல்னு சொல்லுவாங்க. புண்ணியாவாஜனம், திருப்பி இந்த மாதிரி மருத்துவமனையில் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து ஒரு புண்ணியாஜனம் மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து திருத்தியை அன்னைக்கு பண்ணுவாங்க. சில பேர் அந்த காலத்தில் இந்த அம்மா போட்டு கொஞ்சம் கழிச்சு எத்தனாவது நாள் குளிப்பாட்டலாம், அந்த கோழியில் கடைசி தண்ணி ஊற்றுறது அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பிரயாணம், இப்போ நாங்கள்லாம் பிரயாணம் பண்ணோம்னா 2 நிமிஷத்தை கிளம்புறோம், பிரயாணம் பண்ணுறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை, பிரயாணம் பண்ணுறது, வெளிநாடு போனோம்னா வெளியூர் போனோம்னா ஒரு இதை வந்து கொடுப்பாங்க, ஒரு நாள், இந்த நாள் நல்லா இருக்கா, இவர் இங்கேருந்து வேலைக்காக வெளியூர் போகிறாரு வெளிநாடு, அதுக்கு திருத்தியை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சுமார் நான் கொடுத்த இது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே கொடுத்துருக்கேன். வெறும் அக்ஷய திருதியை, நீங்கள் எந்த யூடியூப்லேயும் இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அக்ஷய திருதியைக்கு மட்டும், தங்கம் வாங்குதலுக்கு மட்டும் இல்லாத இத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த திருத்தியை வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்குது. அப்போ அந்த அன்னைக்கு நமக்கு இன்னொன்று நம்ம சொல்கிறோம், தங்கம் இன்றைக்கி போகிற ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க முடியுமான்னு கேள்வியே இருக்குது. தங்கம் சேரணும் இல்லையா, அப்போது அந்த தங்கம் வீட்டுக்கு வர்றதுக்கு 4வது நட்சத்திரமாவது முதல்ல வீட்டுக்கு வரணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இதில் இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு 1 கிராம் தங்கம் வாங்கினா கூட அது வந்து நிறையா பேருக்கு மனஸ் திருப்தியோட பிரயோஜனமாக இருக்குது. அதுதான் அந்த அக்ஷய திருப்தியை. நிச்சயமா. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் நினைக்கிறேன். இந்த அக்ஷய திருதியும் அவங்க நிறைய பொருட்கள் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்காக இன்னும் நிறைய பொருட்கள் சேரணும். ரொம்ப நன்றி.